உணர்வோம். ஆன்மீகம். திருப்பாவை பாசுரம் 23. இந்த பாட்டிலே குகையிலிருந்து வெளிவரும் சிங்கத்தின் அழகோடு கண்ணனின் அழகை ஒப்பிட்டு பாடுகின்றாள் ஆண்டாள். மாறி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் போர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதுருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா. மழைக்காலத்திலே மலை குகையில் நன்றாக படுத்துறங்கும் சிங்கமானது இப்பொழுது விழிக்கின்றது. அதன் கண்கள் சிவந்து நெருப்பு போல் ஜொலிக்கின்றது. அது எழுந்து இங்கும் அங்கும் நடந்து சென்று தன் பிடரையை சிலிர்த்து கொண்டு அந்த மண் வாசனையோடு விட்டு வெளியே வந்து நின்று முழங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல பூவை பூ என்று சொல்லப்படும் காயாம்பூ நிறம் கொண்ட கண்ணனே, அந்த சிங்கத்தைப் போல நீயும் வீறு நடைபோட்டு வெளியில் வந்து உன் கோயில் சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்து எங்கள் கோரிக்கைகளை அறிந்து அதை நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்பதாக பாடுகிறாள். அன்பர்களே, இறைவனை நாம் காண நேர்ந்தாலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட எனக்கு என்ன வேண்டும் என்று இறைவனே நீ அறிவாய், அதை நீ எனக்கு அருள் புரிவதே சிறந்த வேண்டுதலாக அமையும் என்பதாகவே நாம் கொள்ள வேண்டும். ஆக இவர்கள் வேண்டி வந்தது கண்ணனை. கண்ணனையே வேண்டி நிற்கின்றாள் ஆண்டாள். இந்த இடத்திலே ஆண்டாள் நற்பிணை தோழிகள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆக அவனை அடைந்துவிட்டால் பிறகு எல்லா நன்மைகளும் தானாக நம்மை வந்து அடையும் என்பதாகவே ஆண்டாள் நினைத்தாள் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.